ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நாம் சேர்ந்து சம்பாதிப்போம் அப்படின்ற நம்மளோட சேலஞ்சில் நம்ம அடுத்த பார்க்க போகிறோம். 4th எபிசோட். நடுவில் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரா டவுன் ஆகணும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஸ்டடி டிப்ஸ்குள்ளே கொஞ்சம் ரொம்ப என்ஃபோர்ஸ்டாக நம்ம போயிட்டோம். பட் நம்மளோட சீரீஸ் நம்ம நடுவில் விடுறது தப்பு. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கலி அதை கொண்டு போகலாம், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம சீரீஸ் எப்பயும் போல் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எப்பயும் போல் டெய்லி அனலைஸ் பார்ப்போம். ஓகே, வெல்கம் டு த நம்மளோட சீரியஸ் சேலஞ்ச், ஓகேவா? இது நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது. கடந்த 2-3 நாளாக நம்ம கிரிப்டோ அனலைஸ் கொஞ்சம் ரொம்பவும் நம்ம டீப்பாக அந்தளவுக்கு பண்ணலை. காரணம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் இருந்ததுனால ஒழுங்காக பண்ண முடியல. பட் நாம் ட்ரேட் பண்ணதோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு சுச்சுவேஷன் கிடைக்கல, ஒர்க் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு ரேஞ்சில் மாட்டின்னுக்கிறான், சரியா? சரி, இப்போ நம்ம டேயில் நமக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம மூவிங் ஆவரேஜர் நம்ம யூஸ் பண்ணிப்போம். மூவிங் ஆவரேஜர் ஃபாலோ பார்த்தா இது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்க்கிறான். ஓகே, 4 ஹவர்ஸில், சாரி டேயில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் இருக்கிறான். பட் பெரிய லெவலில் பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட் வாங்குறான் லாங் டேர்ம் 4 ஹவர்ஸில் பார்த்தா. அதே 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே தான், சரிங்களா? இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜ் வழி பார்த்தா நமக்கு பையிங்கில் தான் இருக்கிறான் ஆஸ் யூஷுவல். பட் நம்மளோட பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ மேலே போகிறான். ஐ மீன் இங்கே ஹோல்ட் ஆகணும், குறைஞ்சது ஹோல்ட் ஆனால் மட்டும்தான் இவன் பையிங்கில் இருக்கணும்னு சொல்ல முடியும். இல்லைனா இவன் பையிங் சைடு போகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. இப்போ கீழே இறங்கினானா மேலே போனானா திரும்பி இறங்கட்டும், திரும்பி போட்டோம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை எடுத்து க்ரியேட் பண்ணிட்டு போனாலும் ஓகே. இல்லை இப்படி கீழே என்னன்னா இன்னும் ஒரு போயிட்டு இப்படி போகணும். அட்மோஸ்ட் என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் 1 டே இல்லை ஒரு 12 ஹவர்ஸ் ஆச்சு குறைஞ்சது இங்கே ஹோல்ட் ஆனானா நம்ம பிடிசி நம்ம பையிங்க்கு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம பையிங்க்கு பார்க்க வேணாம். நம்ம டெலிகிராமில் சொல்லியிருந்தோம், டெலிகிராம் ரொம்ப டீப்பில் நம்ம பை சொல்லியிருந்தோம். பட் இவனை ஹோல்ட் பண்ணலாமா வேணாம் கேட்டால் இது இப்படி தான் ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ட்ரெண்டு பிரேக் அவுட் கொடுத்த இதில் ஐ மீன் பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கினால, ஸோ அதை ஆல்மோஸ்ட் 50%க்கும் அட்டைன் பண்ணிட்டான், 60% கிட்ட. ஸோ இப்போ செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கீழே இறங்கலாம். மார்க்கெட் இப்போ டபுள் சைடு மூவ்மெண்ட், ஐ மீன் இப்போ ரேஞ்ச் ஆகினுக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று அப் சைடு போகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை டவுன் சைடு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புல் பேக்கு நம்ம பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். காரணம்னா இங்கே பாருங்கள், ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு மேலே போய்க்கிறான் அதுவும். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம், ஓகேவா? ஸோ நினச்ச மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. பட் இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்குது. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம செல்லிங் வர வேணாம், வெயிட் பண்ணுவோம். அது இல்லாமல் மார்க்கெட்டிங் ஹோல்ட் ஆகிறான்ல. ஸோ அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 12 to 1 டே வரைக்குமே 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ஈதர் அப் சைடு ஆர் டவுன் சைடு. ஸோ எதுக்கு மேலே போனால் அப் சைடு டவுன் சைடு நம்ம பார்த்தா 44,500 யா மேலே போனாலும், அண்ட் தென் 43,200, ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு அக்ரெசிவான பேட்டர்ன் வந்தாலும் சரி, இல்லை அப்படியே கீழே இறங்கினாலும், ஐ மீன் அக்ரெசிவான பேட்டர்ன் வந்தால் தான் நம்ம பை ஆர் செல்லிங் பண்ண முடியும், ஓகேவா? மார்க்கெட் இதுக்கு மேலே மூவ் ஆகாத வரைக்கும், மேலேயும் கீழே மூவ் ஆகாத வரைக்கும் நம்ம பிடிசி எதுவும் பார்க்க வேணாம். அண்ட் தென் எத்திரியத்தை பார்ப்போமா? எத்திரியத்தை நம்ம அந்தளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இவனை நம்ம டேயில் பார்ப்போம். எத்திரியம் அந்தளவுக்கு பையிங் சைடு இல்லை. காரணம் என்னென்னா, மார்க்கெட்டு டவுன் ஆச்சு இல்லை, ஆல்மோஸ்ட் 50% நடுவில் நிற்கிறான். பிடிசி ஆச்சு ஓரளவுக்கு மேலே சைடு போகிறான். பட் எத்திரியம் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் ஆகுது, கீழே சைடில் ட்ரேட் ஆக பார்க்குது. ஸோ இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா கண்டிப்பாக உண்டு. நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா, எத்திரியத்தை எது கீழே வந்தால் நம்ம அக்ரெசிவாக ட்ரேட் பார்க்கலான்னா, குறைஞ்சது 2000 வேணாம், இப்போ இருக்கிற 2230 இந்த லெவலுக்கு மேலே அக்ரெசிவாக ட்ரேட் ஆனாவே போதும். நம்ம செல்லிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டாக சொன்னால் இந்த ஒரு பாருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையர் சைடு ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இந்த பார்னா, 2.21%. இந்த பாரோட கீழே இங்கே இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போது பிரேக் அவுட் கொடுத்தா கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரணும்.
ஆட்டோமேட்டிக்காக வந்து 2178 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எத்திஎம் வந்து செல்லிங் இருக்கிறான். பிடிசி பார்த்தா இப்போ ஆக்சுவல் கண்ட்ரோலில் பார்த்தா பிடிசி பார்த்தா ஒரு பையிங் சைடில் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து வந்து நம்ம முக்கியமான நம்மளோட இதுக்கு வருவோம். முதல்ல வந்து நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா பேட்டர்ன் இப்படி இருக்கிறது நமக்கு தெரியணும் இல்லை, ஸோ அதுக்காக தான் வச்சுருந்தேன். கிளியர் பண்ணியாச்சா? சரி, இப்போ நம்ம பேட்டர்ன் வரைவோம். இங்கோட எட்ஜிலேருந்து ஓகே, இது ஒரு பெட்டர் தான். அண்ட் தென் கீழேயும் பார்த்தா இங்கே கேட்கலாம், இங்கே ஒரு மேலே ஒரு விக் வந்துக்குது, இங்கே ஒரு இது வந்துக்குது, அதேமாதிரி இங்கே மல்டிபிள் டைம். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ பாருங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாரி, ஓகேவா, இதை வந்து நம்ம இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஈவனோட மினி டைம் ஃப்ரேம் பார்த்தா இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். பட் கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இதுதான். இப்போ டேயில் பார்த்தா நமக்கு சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் செஞ்சிச்சா. இப்போ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா கண்டிப்பாக இது ஃபுல் ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுவான். எக்ஸாம்பிள் எஃப்ஐ மாதிரி. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இந்த ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் கீழே இறங்கிக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இப்படி கீழே இறங்கிட்டானா இப்படி போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போக கூட வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐ மாதிரி. இதுக்கு வந்து நமக்கு வந்து இதை லாங் டர்மாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, அதில் எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி வருது. வென்எவர் இதுக்கு கீழே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டாலோ, இப்போ இப்படி கீழே வேணாம், இப்போ மேலே போயிட்டு இப்படி வந்தால் கூட நம்ம செல் பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ கீழே வந்துட்டோன்னா அதுக்கடுத்து இப்படி பை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக வந்து இங்கே வந்து செல்லிங்க்கு பார்க்க வேணாம். பட் நம்ம 1 or 2% வேணால் நம்ம வேணால் இங்கே வந்தோடனே ஒரு சப்போர்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக பை பண்ணலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து அக்ரெசிவாக நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன தான் பார்த்தாலும் அது பையிங் ஆகிடும், செல்லிங் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் தான் கிட் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் லைன் தான். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. 30 மினிட்ஸ் எதுவுமே கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய லெவலில் பார்க்க முடியாது. வேணா நம்ம இப்போதைக்கு இங்கே ட்ரேட் பண்ண கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த லெவலுக்கு கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 2.236% தான். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு, ஒரு கால் வந்ததுனால ஒன்றும் பண்ணல. சரி, ஓகே. இப்போ செல்லிங்க்கு ஒன்று பார்ப்போம். இவ்வளோ தூரம் போடணும், பட் இன்கேஸ் நம்ம இந்த நடுவில் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை வச்சுப்போம். ஓகேவா, இப்போ நம்ம போடுறோம்ல, இதுக்கு மேலே போனால் இது பையிங் ஆகிடும். ஸோ நம்ம பையிங் தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 2.23% கிட்ட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். சரிங்களா, இன்கேஸ் இவன் வந்து இது நம்ம நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இது பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா அப்போ வந்து இந்த லெவலுக்கிட்ட செல் பண்ணிவிட்டு குறைஞ்சது இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை இந்த லெவல் வரைக்கும். ஓகேவா, அது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போதைக்கு வந்து செல்லிங் கொடுக்கலாம். எத்திஎம் WAVE. ஓகேவா, அதுக்கடுத்து அடுத்த கிரிப்டோக்கு போகும். இவனையும் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடலாம். முதல்ல ரிமூவ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ வந்து இவனுக்கான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தா இவனோட சப்போர்ட் நம்ம பார்க்கணும். குறைஞ்சது இவ்வளோ தூரம் நமக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தா இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கூட நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இவ்வளோ தூரம் இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த லெவலில் என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு இதை வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சது ஃபஸ்ட்டு டார்கெட் இவ்வளோ தூரம் வரும். என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் டார்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா 4 to 5% நம்ம குறைஞ்சது எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வேணால் நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா,
ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வரும்போது இப்போதைக்கு வேணால் செல்லிங் பார்க்குறேன். 10,000 BTTக்கும் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குதா. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து பார்த்திங்கன்னா பூபா நம்ம வந்து ரீசெட் கிளியர் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடி தான் இதையும் நம்ம பைக் கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ், 138%. சரி, இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் வரையலாம். ஓகேவா, மேலே அப் சைடுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிச்சு, கீழே டவுன் சைடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பேட்டர்ன் ஆகுது. ஸோ இதை நம்ம ஒரு 4 ஹவர்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியும். இப்போ தெளிவாக தெரியுதா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்கிட்ட வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம குறைஞ்சி இவ்வளோ தூரம் வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு குருஷியலான இது வருது. என்னென்னா இவனை இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 8% கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் தான். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவுக்கு வச்சுப்போம். மினி டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு செல்லிங் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் 2% கிட்ட ஸ்டாப் லாஸ் வருதா, இட்ஸ் பெட்டர். 2% கொஞ்சம் இதுவாகுது. இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் 3.50% கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. பரவாயில்ல. என்னோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான். குறைஞ்சது இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கணும். எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 8%. 1:2 ஆல்மோஸ்ட் 3 கிட்ட வருது. யார் பூபாவை நம்ம இங்கே ட்ரேட் பண்ணலாம் செல்லிங்க்கு. ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எதுவும் கிடையாது. இது கொஞ்சம் ரிஸ்க்கானது. இந்த கிரிப்டோ மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி அனலைஸ் நீங்களும் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலில் எப்பயுமே வந்து கரண்ட்டில் இருங்க. அண்ட் தென் பாய்.